அக்கா தங்கச்சியோட யுகாதி பண்டிகை. அக்கா தங்கச்சியான ஹரிதா சந்திரிகா இந்த யுகாதி பண்டிகைய அவளோட சொந்த சித்தப்பா சித்தி தம்பியோட பண்டிகைய கொண்டாடணும் அப்படின்னு அவங்களுக்காக புது துணிய கூட வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட பொட்ட பசங்களை பார்த்து சங்கரையா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சந்திரிகா, ஹரிதா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்படி அவங்களோட பொண்ணுங்கள ரொம்ப பாசமா பேச வச்சாரு. அந்த பாசத்தை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சித்தப்பா, நாங்க நல்லா இருக்கோம். சித்தி தம்பி எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்கம்மா. ஆமா சித்தப்பா, சித்தி தம்பி எங்க காண்றதே இல்ல? இல்லம்மா, உள்ள இருக்கிறா. உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்களை உள்ள கூட கூப்பிடல. உள்ள வாங்க. உங்க சித்தி சமையலறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கா. உன்னோட தம்பி அது என்னவோ மொபைல்ல ஒரு பாலா போன கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி சங்கரையா வீட்டுக்குள்ள போனாரு. சந்திரிகா ஹரிதா கூட பின்னாடியே போனாங்க. அவங்க 2 பேரும் சோஃபால உக்காந்தாங்க. மங்கா, மங்கா, சந்திரிகா ஹரிதா வந்திருக்காங்க. அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாரு. அந்த சத்தத்தை கேட்டு சமையல் அறைக்குள்ள இருக்கிற மங்கா கோவமா தன்னோட மனசுக்குள்ள, ஆமா, இந்த 2 பாலா போன மூஞ்சிங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா இவளுங்க இங்க வரமாட்டாளுங்க. நல்ல விஷயம்னா வச்சுக்கிறேன், வேண்டாத விஷயம் அப்படின்னா துரத்தி அடிச்சிடுறேன். இப்படி வெறும் கைய வீசிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா. அவங்கள பார்த்த உடனே பொண்ணுங்க 2 பேரும் பயத்துல எந்திரிச்சு நின்னாங்க. மங்கா, தண்ணி கொண்டு வர சொல்லி சொன்னேனே. என்னங்க சும்மா தண்ணி தண்ணின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா உள்ள போய் குடிங்க. இவங்களுக்கு வேணும்னா நீங்க கொண்டு வந்து குடுங்க. இப்படி மங்கா கோவப்பட்டு பேசும்போது, சித்தி நல்லா இருக்கீங்களா? எதுக்கு வந்தீங்க? சித்தி, எங்க மேல இவ்ளோ கோவம்? எனக்கு உங்களை பார்த்தா கோவமும் இல்ல, அதுக்குன்னு பாசமும் இல்ல. உங்க அப்பா அம்மா செத்து போன உடனே நம்ம சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. இங்க எதுக்காக வந்தீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி. நீங்க எங்களை வேண்டான்னு சொன்னாலும் எங்களுக்கு நீங்க வேணும். எங்களுக்குன்னு யாரு இருக்க சித்தி? நீங்க தானே. நாங்க ஒன்னும் உங்களுக்காக இல்ல, வந்த வழியா திரும்பி போங்க. மங்கா, சித்தி நீ இருக்க அப்படின்னு பசங்க பாசமா வந்திருக்காங்க. வந்தவங்கள இப்படி துரத்தி அடிக்காத. கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சொன்ன மங்காவோட மூஞ்ச பார்த்து பயத்துல, நானும் தங்கச்சியும் இந்த யுகாதி பண்டிகைய உங்க கூட சேர்ந்து செய்யலான்னு தான் வந்தோம். ஆமா சித்தி, எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? எங்களோட அப்பா அம்மா நீங்க தான். எங்களுக்கு பெரியவங்களா நின்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நீங்க தான். தயவு செஞ்சு எங்களை போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க சித்தி அப்படின்னு சொன்ன உடனே சங்கரையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மங்க மட்டும் கோவமா, ஆமா, உங்க அப்பா அம்மா உங்களுக்குன்னு சேர்த்து வச்ச சொத்து நகை அப்படின்னு எதுவுமே இல்ல. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்தீங்க? இங்க இருந்து முதல்ல கிளம்பி போங்க. உங்களோட பாலா போன மூஞ்ச இங்க காட்டாதீங்க, இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே சங்கரையா கண்ணீர் விட்டாரு. சந்திரிகா ஹரிதா கவலைப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அது இல்ல சித்தி, சித்தி கித்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கை கால உடைச்சிருவேன். முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்க. வந்துட்டாளுங்க பண்டிகைய கொண்டாடுறதுக்கு. அப்படி இல்ல மங்கா. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, பேசாதீங்கன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு மங்கா சந்திரிகா ஹரிதாவை வெளியே தள்ளி அவங்க பேக கூட வெளியே தூக்கி கடாசுனா. இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேக தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கிராமத்துல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கட்ல மேல உக்காந்துகிட்டு, அக்கா, சித்தி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆமாண்டி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போயிருந்தோம்ல, பாசமா பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கல. அவங்க எப்பவும் போலதான் இருக்காங்க அக்கா. நம்ம மேல பாசமும் இல்ல, நம்ம மேல கோவமும் இல்ல. ஆமா தங்கச்சி, சித்தப்பா மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அக்கா, எப்பவும் போல இந்த வருஷம் கூட நம்ம ஊர்லயே யுகாதி பண்டிகையை கொண்டாடலாம். அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போறது வேண்டாங்க்கா. இன்னொரு வேலை செய்யலாம் தங்கச்சி. மறுபடியும் யார் வீட்டுக்குக்கா போறது? நம்மளோட தாய் மாமா இருக்காருல்ல, அவரு வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாமா? எதுக்காகக்கா அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு ஒரு பேச்சு வாங்குறது? நம்ம சொந்தக்காரங்க நம்ம வேண்டான்னு நினைக்கிறாங்க. அவங்கள வேண்டான்னு நினைக்கும் போது நம்ம அவங்க வீட்டுக்கு போறது நல்லா இருக்கா? அவங்களோட தேவை நம்மளுக்கு இருக்குன்னு அவங்க எதுக்குக்கா யோசிக்கணும்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. சரி தங்கச்சி, உனக்கே பிடிக்காதப்ப நம்ம எதுக்காக அங்க இங்கன்னு போனோம்? எங்கேயுமே போறது வேண்டாம். வீட்லயே நம்ம 2 பேரும் செஞ்சுக்கலாம். பசங்களை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு வயசான தம்பதிங்க இருக்காங்கல்ல, அவங்க கூடிய நம்ம யுகாதி பண்டிகைய கொண்டாடலாம்.
அப்போ நாளைக்கு எல்லார் வீட்டுக்கு போய் யுகாதி பண்டிகைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வரட்டாக்கா? சரி தங்கச்சி. அப்பா அம்மா வேண்டான்னு பெத்தவங்கள தூக்கி போட்ட அந்த வயசான தம்பதிங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் சந்திரிகா ஹரிதா ராமையா சீத்தம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிங்க இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க. ராமையா வெளியில மெத்த மேல உக்காந்து இருந்தாரு. சீத்தம்மா அங்கேயே சமையல் செஞ்சுக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. சந்திரிகா மெத்தையில உக்காந்துகிட்டு ராமையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஹரிதா அடுப்பு கிட்ட வேலை செய்யற சீத்தம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க சந்திரிகா? நாங்க நல்லா இருக்கோம் தாத்தா. ஹரிதா அதோ ஆயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, எனக்கு கேக்குது, கண்ணு கூட நல்லா தெரியுதுமா, நான் அவளை பார்த்தேன். அங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களை பத்தி என்ன தாத்தா பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமாடாமா, இன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி சீதாவும் உயிரோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. இங்க மட்டும் இல்லனா இந்த மாதிரி பண்டிகை நாங்க கொண்டாடி இருப்போமா? பண்டிகை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க, அதுக்கப்புறம் புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை வழி அனுப்பி வைப்பீங்க. நாங்க அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்க, நாங்க பசங்க இல்லாத அப்பா அம்மா. அதுக்கு தானே தாத்தா இப்படி பண்டிகை நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பாட்டி, நாளைக்கு யுகாதி பண்டிகை. நாளைக்கு நீங்களும் தாத்தாவும் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த தடவை நாங்க அங்க வர மாட்டோமா, நீங்க 2 பேரும் தான் இங்க வரணும். என்னங்க சொல்லுங்க? ஆமாமா, நாங்க எப்பவுமே பண்டிகைய உங்க கூட தானே உங்க வீட்டுல வந்து கொண்டாடுவோம். இந்த தடவை நீங்க இங்க வந்து கொண்டாடணும். உங்களுக்காக எங்க பென்ஷன் காசுல துணிய வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நாளைக்கு இங்க தான் வரணும். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அக்கா தங்கச்சிங்க கண்ணீர் விட்டாங்க. என்ன சொல்றீங்க தாத்தா, நீங்க எங்களுக்கு துணி வாங்குனீங்களா? ஆமாண்டாமா, வரப்போற யுகாதி பண்டிகைக்கு நாங்க 2 பேரும் உயிரோட இருப்போமோ இல்லையோ, அதனாலதான் இப்பவே எங்க கையில இருந்த காசால உங்களுக்கு புது துணிய வாங்கி கொடுத்துருக்கோம். எப்பவுமே நீங்க தானே எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த வயசான தம்பதிங்க அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போற வழியில, என்னக்கா நம்ம தாத்தா ஆயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்தா இவங்க 2 பேரும் நம்மள அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆமா தங்கச்சி, நம்ம சித்தப்பா சித்தி வீட்டுக்கு பண்டிகைய கொண்டாடலான்னு போயிருந்தோம். ஆனா அவங்க நம்மள துரத்தி அடிச்சிட்டாங்க. ஆமாங்கா, சித்தி கூட நம்மள பேசி திட்டி அமிச்சிட்டாங்களே. ஆமா தங்கச்சி, அதுக்குதான் நம்மள வேண்டான்னு சொன்னவங்க நம்மளுக்கு வேண்டாம். இந்த ஆயா தாத்தா மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானவங்க. இந்த ஆயா தாத்தா கூடயே பண்டிகைய கொண்டாடலாம். நீ என்ன சொல்ற? எனக்கு கூட சந்தோஷம்தான் அக்கா. இப்படி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி 2 நாள் போச்சு. அன்னைக்கு யுகாதி பண்டிகை. அந்த வயசான தம்பதிங்களோட வீடு மாங்காய் இலை பூவால அலங்காரம் பண்ணிருந்துச்சு. வீட்ல ராமையா சீத்தம்மா புது துணிய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புது துணிய போட்டிருக்கிற ஹரிதா சந்திரிகா கூட ரூம்ல இருந்து வந்தாங்க. அவங்கள அப்படி பார்த்து ராமையா சீத்தம்மா சந்தோஷப்பட்டாங்க. இந்த துணி உங்களுக்கு ஆகுமோ இல்லையோன்னு பயந்துகிட்டு இருந்தேம்மா, ஆனா கரெக்டா இருக்கு. ஆமாம் தாத்தா, இந்த துணி எங்களுக்கு சரியா இருக்கு. ஆமாம் தாத்தா, இது வரைக்கும் நாங்க இவ்வளவு நல்ல துணிய போட்டதே இல்ல. நீங்களும் ஆயா எடுத்து கொடுத்த துணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ யுகாதி பச்சடிய செய்யலாமா? செய்யணும் இல்ல சீதா, நானும் தங்கச்சியும் மார்க்கெட்டுக்கு போய் புது பானை, வெல்லம், புளி, மாங்காய், உப்பு, மிளகா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம் பாட்டி. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நாங்களே காலையில மார்க்கெட்டுக்கு போய் பச்சடிக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி வீட்ல ஒரு பக்கம் எல்லாருமே உக்காந்துக்கிட்டு உங்க முன்னாடி மாங்காய், வேப்பம்பூவு, புளி, உப்பு, மிளகாத்தூள், வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு மாங்காய் பச்சடி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி மாங்காய் பச்சடிய செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம், பாட்டி சாப்பாடு எப்ப செய்யறது? அதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணிக்கணும். நான் கூட அத பத்தி மறந்தே போயிட்டேன். இப்பதானம்மா யுகாதி பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பாட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செஞ்சு சாப்பிடலாம். இப்படி எல்லாருமே உக்காந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு யுகாதி பண்டிகைய கொண்டாடினாங்க. உங்களுக்கு கூட யுகாதி பண்டிகையோட வாழ்த்துக்கள். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.
கல்யாணமாயி சந்தோஷமா புருஷன் கூட இருக்கிற ரிச் தங்கச்சி ஹரிதாவை பாக்குறதுக்காக அக்கா சந்திரிகா மொக்கா சோளத்தை எடுத்துக்கிட்டு தங்கச்சிய பாக்க வந்தா. ஹரிதா அவளை பார்த்து ரொம்ப கேவலமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, அக்கா காசு ஏதாவது வேணான்னா சும்மா வெக்கப்படாம கேளு, எனக்கு ஆபீஸுக்கு போகணும், ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அத கேட்ட சந்திரிகாவுக்கு வார்த்தையே வரல. மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு, என் தங்கச்சி நான் காசுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கா, ஆனா நான் வந்திருக்கிறது மொக்கா சோளம் குடுக்கறதுக்கு, காசுக்காக இல்ல. இப்படி உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட்ட. ஆனா ஹரிதா அத கவனிக்காம, அக்கா வெக்கப்படாம என்கிட்ட கேளு, உனக்கு எவ்வளவு காசு தேவைக்கா? தங்கச்சி நான் வந்திருக்கிறது காசுக்காக இல்ல, உன்னை பார்த்து மொக்கா சோளம் குடுத்துட்டு போவ. ஐயோ அக்கா, இதெல்லாம் இங்கேயே காசு குடுத்தா கிடைக்கும்க்கா, அதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கியா? வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படி எனக்கு சொல்லாம பேசாம வந்தா எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசாம போயிட்டேன்னா என் தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிட்டா அப்படின்னு சொல்லுவேன். என்ன மன்னிச்சிடு தங்கச்சி, உன்னை பாக்கணும்னு சந்தோஷத்துல மறந்துட்டு போன் பண்ணாம வந்துட்டேன். சரி இப்ப பாத்துட்டேல, கிளம்புக்கா. அது இல்ல தங்கச்சி, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் சொன்னேன் அக்கா வர சொல்லி, என்னவோ நான் வர சொன்ன மாதிரி பேசுறீங்க, ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. என்னவோ கையில கொண்டு வந்துட்டு என்னையும் என் புருஷனையும் கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டேங்கிற. தங்கச்சி நான் சொல்றத கேளு. சரிக்கா நீ இங்க இருந்து கிளம்பு, அவரு வேற ஆபீஸ்க்கு ரெடியா இருக்காரு, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லல, பத்திரமா போயிடுவதானே. சந்திரிகா எதுவுமே பேசாம கண்ணீர் விட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. 2 நாளுக்கு அப்புறம் அழகா புடவை கட்டிக்கிட்டு சோஃபா மேல உக்காந்துக்கிட்டு ஆபீஸ் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்கிற ஹரிதா கிட்ட அவளோட புருஷன் வந்தான். ஹரிதா எனக்கு டிஃபன் எடுத்து வை. சரிங்க ஆகாஷ், நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் சுட சுட டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே ஹரிதா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் போய் டைனிங் டேபிள்ல உக்காந்தான். ஹரிதா சுட சுட டிஃபனை கொண்டு போய் கொடுத்தா. நீயும் சாப்பிடு ஹரிதா. ஷோர் ஆகாஷ் அப்படி சொல்லி ஹரிதா கூட உக்காந்து டிஃபன் சாப்பிட்டா. ஹரிதா நாளைக்கு ஊருக்கு எத்தனை மணிக்கு போற? ஊருக்கா? நான் ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையேங்க. ஐயோ ஹரிதா, நாளைக்கு ஹோலி பண்டிகை, ஊர்ல உங்க அக்கா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அதனாலதான் நான் கேட்டேன் ஊருக்கு நீ எப்ப கிளம்புற அப்படின்னு. இல்ல ஆகாஷ், இந்த தடவை நான் ஊருக்கு போறது இல்ல, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, இன்னைக்கு சீரியஸா உட்காந்து அந்த ஒர்க் எல்லாம் முடிக்கணும், அப்பதான் காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போக முடியும், இந்த தடவை ஊருக்கு போக மாட்டேன். அப்படி இல்ல ஹரிதா, ஆபீஸ் வேலை ஏதாவது இருந்தா ஹோலி பண்டிகைக்கு அப்புறம் வச்சுக்கோ, இந்த ஹோலி பண்டிகை உனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஆமா ஆகாஷ், இதே ஹோலி பண்டிகை அன்னைக்கு சந்திரிகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆகாஷ் கோவமா, கமான் ஹரிதா. என்ன ஹரிதா, நீ பணக்காரி ஆன உடனே உன் அக்காவை பேர் வச்சு கூப்பிடுற, உன் அக்காவை அக்கான்னு கூப்பிடு, ஏன் பேரு வச்சு கூப்பிடுற? உனக்கு இந்த ரிச் லைஃப் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா? நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க அக்கா. இட்ஸ் ஓகே ஆகாஷ், சாரி. ஹோலி பண்டிகை அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் கலர் பொடியை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் விக்கலான்னு பார்த்தப்போ ஒரு கோயிலுகிட்ட எங்க அக்கா அழுந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தா. அப்பதான் எங்க அப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பண்டிகை அன்னைக்குதான் அவ பிறந்தான்னு ஹோலி பண்டிகை அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவா. அக்கா தங்கச்சிங்களான எங்களுக்கு ஹோலி பண்டிகை ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் இந்த ஸ்பெஷல் நாள்ல ஊருக்கு போக மாட்டேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்ற, கிளம்பு, இன்னைக்கு நைட்டே கிளம்பு, அப்போ சந்திரிகா சந்தோஷப்படுவா. ஆகாஷ், எனக்கு அவளோட சந்தோஷம் இப்போ முக்கியம் இல்ல, சொன்ன டைம்ல வர்க்க டெலிவரி பண்ணணும். ஓகே ஆகாஷ்? அது இல்ல ஹரிதா, என்னோட டிஃபன் பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டா. ஆகாஷ் கூட டிஃபனை பாதியிலே விட்டுட்டு கிளம்பி போயிட்டா. ஹரிதா மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அக்கா சந்திரிகா கிட்ட அவளோட ஃப்ரெண்டு மாதவி செல்போனை எடுத்துக்கிட்டு வந்தா. பேருக்குதான் மாதவியோட வீடு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு, ஆனா எப்ப பார்த்தாலும் சந்திரிகா கூடவே உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் ஒன்னாதான் எப்பவுமே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த சந்திரிகா, என் போனை ரீசார்ஜ் பண்ணிருக்கேன், உன் தங்கச்சிக்கு போன் பண்ணி நைட்டுக்கு வர சொல்லு. எதுக்கு மாதவி போன் பண்ணணும்? அங்க என் தங்கச்சி என்ன வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்காளோ, அவளுக்கு போன் பண்ணி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? என்ன சந்திரிகா, தங்கச்சிக்கு போன் பண்றது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றதா? அவளோட நினைப்பு வந்துச்சு, அவளை பாக்கணும் தோணிச்சு, அவகிட்ட பேசணும் தோணிச்சுன்னு சொல்லு அவகிட்ட. நாளைக்கு ஹோலி பண்டிகை, என்னோட பிறந்த நாள். அவ சின்ன வயசுல ஹாஸ்டல்ல படிக்கும் போது என் பிறந்த நாளுக்கு வந்துருவான், காலேஜ்ல படிக்கும் போது கூட என் பிறந்த நாளுக்கு வந்துருவா. ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, வரமாட்டா. போன் பண்ணி நீயே அவளை வர சொல்லுடி.
நீ ஏன் சொல்ற ஒர்க் டென்ஷன் அப்படின்னு, அப்போ மறந்துருக்கலாம்ல. அப்புறமா உன் தங்கச்சி சொல்லுவா, அக்கா நான் வேலையில இருந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்தி சொல்லிருக்கலாம்லன்னு. இதுதான் அக்கா உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அப்படின்னு சொன்னா என்னடி செய்வ? இப்படி மாதவி சொன்ன உடனே சந்திரிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு தடவை போன் பண்ணுடி. இல்ல மாதவி, நான் போன் பண்ண மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா என் பிறந்த நாளுக்கு என் தங்கச்சி வந்தே வருவா. ஏன் சந்திரிகா, முந்தா நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க? கூலி வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. உடம்பெல்லாம் வலிக்குதா? இரு, மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட்டை கொண்டு வரேன். அப்படி சொல்லி மாதவி அங்கிருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போன. அப்போ கவலையோட சந்திரிகா மாத்திரை போட்ட உடனே குணமாகறதுக்கு வலி எடுத்தது என்னோட உடம்புக்கு இல்ல, என்னோட மனசுக்கு. இவ்வளோ நாளா பேசாம என் தங்கச்சி இப்படி பேசிட்டான்னு நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன். மறுநாள் ஹோலி பண்டிகை. சந்திரிகா பாசத்தோட பெலூன்ல கலர் தண்ணிய நிறைச்சுக்கிட்டு தன்னோட தங்கச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது அவ முன்னாடி கலர்ஃபுல்லா மாதவி நடந்து வந்தா. சந்து, நான் இப்ப உன் மேல கலர் பொடி போட போறேன், தண்ணி ஊத்த போறேன். உனக்கு கோவம் வந்தாலும் சரிடி, நான் தான் முதல் தடவை தண்ணிய ஊத்துவேன். என்னாண்டி, நான் சொல்றத கேளு. உனக்கு தெரியும்ல என் தங்கச்சி வர வரைக்கும் நான் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன்னு. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, சமாதானமா இருடி, என் தங்கச்சி வந்துருவா. இன்னும் எத்தனை மணிக்குடி வருவா? 10 மணி ஆயிடுச்சு. ஊருக்குள்ள எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஆனா நீ மட்டும் கல்யாணமாயி போயிருக்க, உன் தங்கச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் உன் தங்கச்சி வரமாட்டா. அவ உன் தங்கச்சி கிடையாது, கல்யாணமாயி போயிருக்க பணக்கார ஹரிதா, வேலையில இருக்கிற ரிச் ஹரிதா. உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். என்னதான் பணக்கார வீட்டுக்கு கல்யாணமாயி வேலையோட என் தங்கச்சி போயிருந்தாலும் இந்த அக்காவை பாக்குறதுக்காக கண்டிப்பா என் தங்கச்சி வருவா. இன்னைக்கு என்ன நாளுன்னு என் தங்கச்சிக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், என் தங்கச்சி கண்டிப்பா வருவா. பொடி பைத்தியக்காரி, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதடி, உன் தங்கச்சி வரமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரு வந்துச்சு. அத பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா. பாத்திய மாதவி, என் தங்கச்சி வந்துட்டா அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதாவும் அவளோட புருஷனும் கார்ல வந்து நின்னாங்க. ஹரிதா அவங்க அக்காவை பார்த்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கும் போது ஆகாஷ் தங்கம் வெள்ளி தட்டுல கலர் பொடிய கொண்டு வந்தான். 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சாரி அக்கா, அன்னைக்கு ஏதோ ஒர்க் டென்ஷன்ல இருந்துட்டேனா, நீ வந்ததுனால சரியா பேச முடியல. உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எதுக்குமா சாரி சொல்ற? தேங்க்ஸ்மா. சரிக்கா, இனிமே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தங்கச்சி சொல்லி அவ கொண்டு வந்த தங்க வெள்ளி தட்டுல இருக்கிற கலர் பொடியை எடுத்து அக்கா மேல போட்டா. அக்கா கூட தங்கச்சிக்காக நிறைச்சி வச்சிருக்கிற பெலூன் தண்ணி எடுத்து தங்கச்சி மூஞ்சில போட்டா. தங்கச்சிங்க 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கலர் பொடிய போட்டுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அத பார்த்து மாதவி சந்தோஷப்பட்டு ஒரு பக்கெட் கலர் தண்ணிய கொண்டு வந்து சந்திரிகா மேல ஊத்துனா. சந்திரிகா சந்தோஷமா மாதவிய தூக்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி தொட்டிலேயே போட்டா. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷமா ஹோலி பண்டிகைய கொண்டாடினாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.